சென்னை தாம்பரம் அருகே சாலையோரம் இருந்த தள்ளுவண்டி கடைகள் பொக்லைன் இயந்திரங்களால் அடித்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவரோடு களத்தில் உள்ள நமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறிவோம். சுரேஷ், நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது, அந்த கடைகள் தான் அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்திருக்கும். ஆனா இப்போ அது இல்ல. இப்போ அவங்க வாழ்வாதாரத்துக்கு வேற என்ன பண்றாங்க? பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன இப்போ சுரேஷ்? ஆனந்தி, கடந்த ஒரு வாரம் முன்பு சரியாக போன 20ஆம் தேதி அன்று நெடுஞ்சாலைத்துறை என்பது இந்த ஆக்கிரமிப்பு கடைகள், சாலையோர கடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. அதாவது தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சானிட்டோரியம் பகுதியில், நெடுஞ்சாலை ஒட்டிய பகுதிகளில் ஏராளமான கடைகள் இருக்கின்றன. அதுபோன்றுதான் இந்த அண்ணா பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய சாலையோர கடை என்பது ரவி என்பவர் நடத்தி வருகிறார். அதே போல் நாம் பார்த்தோம் வட்டாட்சியர் அலுவலக ரேகா என்பவர் போன்றவர்களெல்லாம் கடைகள் நடத்தி வரார்கள். அந்த கடைகள் எல்லாம் நெடுஞ்சாலைத்துறை பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு அடித்து நொறுக்கி இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடை தான் மிகவும் சமூக வலைதளம் மிகவும் அதிக அளவில் மக்களால் பார்க்கப்பட்ட அந்த ஒரு கடையினுடைய நிலைதான் இது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரவி என்பவர் தான் இந்த பகுதியில் பல ஜூஸ் விற்கக்கூடிய ஒரு கடையை நடத்தி வந்திருக்கிறார். அந்த கடை தான் நெடுஞ்சாலைத்துறை பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக அதிகாரிகள் முன்னிலையில் இந்த கடை என்பது அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்வாதாரம் என்பது அதன் பிறகாக கடந்த 10 நாட்களாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கடை, அதாவது இந்த பழங்களை கொண்டு ஜூஸ் போடக்கூடிய இந்த பழங்கள் எல்லாம் அதன் பிறகாக வீணாகி இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் காஞ்சு போய்விட்டது. இந்த பழங்கள் மூலியமாக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சத்தான பானத்தை வழங்கி கொண்டிருந்த கடை என்பது சேதப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்வும் பாதிக்கப்பட்டிருக்கு. ரவி நம்மோடு இருக்கிறார். சார், அன்னைக்கு என்ன நடந்தது? ஏன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த சேதப்படுத்தினாங்க? என்ன நடந்தது சார்? நான் கடை எடுக்க சொன்னாங்க. நான் எடுக்கிறேன் சார், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னும் போது நான் எடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க சரி சொல்லி எடுத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போன பிறகு போனவங்க திருப்பி போயிட்டாங்களே சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சு கட்டுறதுக்குள்ள போய் இன்னொரு கடையை உடைச்சிட்டு வரது என் கடையை டப்புன்னு நசுக்கிட்டாங்க. ஏன் சார், நான் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கிளம்புறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த கடையை உடைச்சிங்கன்னு கேள்வி கேட்டேன். நீ என்ன சொல்றது, நான் உடைக்க தான் செய்வேன், எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார், நீங்கள் உடைக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அந்த பொருளுக்கு யார் நஷ்டத்தை கொடுக்கறது? என்ன, அதோட பொருள் வேலை 5000 ரூபாய் 7000 பொருள் தான். நாங்களே தண்டில் வாங்கி தான் அந்த கடையை நடத்தின்னு இருக்கிறோம். அப்புறம் நீங்கள் கடை எடுக்க சொன்னால் அதை நாங்கள் எடுத்து அகத்திட்டு போகிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் நசுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு கேட்காம கொள்ளாமல் அவங்க பாட்டுக்குன்னு நசுக்கிட்டு உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா அதிகாரம் ஒச்ச பிறகு கம்முன்னு போயினே இருக்கிறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இப்போ என்ன செய்யறீங்க? இப்போ உங்க குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றீங்க? இந்த தொழில எவ்வளவு நேரம் செஞ்சுட்டு இருக்கீங்க? இது 12 வருஷமா நான் நத்தின்னு இந்த கடையை. அப்ப இதை வச்சுதான் வருமானத்தை வச்சு வீடு வாடகை கட்டுறதோ, ஒரு தண்டல் கட்டுறதோ, அப்புறம் இதெல்லாம் செலவு, மேலே செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். குழந்தை படிக்க வைக்கணும். அது பொண்ணுக்கு ஒரு 5 வயசு தான் ஆகுது, 1ஆம் கிளாஸ் தான் சேர்ந்துருக்கிறான். நான் இப்படிலாம் இருக்கும் போது முடியாத சூழ்நிலைக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் வியாபாரம். ஆட்டோ தொழில ஒன்றும் வருமானம் கிடையாது. சரி, இதில் இருக்கிறதே 3 மணி நேரம் வியாபாரம் தான். 10, 11, 12, 1, 2, 5 மணி நேரம் வியாபாரம் தான் பண்ண போகிறது. அதுக்கு பிறகு எத்து வாரம் கட்டிட்டு போக போகிறது. அதை விட்டுட்டு நீங்கள் கேட்காம கொள்ளாமல் வச்சிருந்தா எதுக்கு? ஏதாவது ஒரு நீங்கள் நல்ல வழியை ஒரு காட்டணும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இப்போ உடைச்ச பிறகு நீங்க அதிகாரிகிட்ட கேட்டீங்களா? நான் எடுத்து கொண்டு போறேன்னு சொன்ன போது ஏன் அப்படி அடிச்சு உடைச்சிங்க கேட்டீங்களா? என்ன சொல்றாங்க? நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, எடுக்கதான் சொல்லிட்டோமே, நீங்க எடுக்கலைன்னா நான் என்ன பண்றது? சார், எடுத்து வச்சு கட்டி எடுத்துட்டு போவானவா, நான் ஒரு ஆள் தானே இருக்கிறேன். 2 பேர் 3 பேர் இருந்து நீங்க உடனே எடுக்கலைன்னா ஒரு கேட்கறது ஒரு ரீசன் இருக்கு. நான் ஒரு ஆள் இருக்கும் போது நான் ஒரு ஆள் தான் எடுத்து வைக்கணும். ஜெனரேட்டர் எடுத்து வைக்கணும், பழம் எடுத்து வைக்கணும், தண்ணி எடுத்து வைக்கணும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுணும். நீங்க பாதி உடைச்சிட்டீங்க, மேல இருக்குது எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்க, மீதி இருக்குது இதுதான். இப்ப பழம் போய் எனக்கு நஷ்டமா தான் ஆயிடுச்சு. 4000 ரூபாய்க்கு பொருள் எடுத்துட்டு வந்து அன்னைக்கு தான் போட்டேன். அன்னைக்கு தான் நீங்க எல்லாத்தையும் உடச்சி நாசம் பண்ணீங்க. அப்ப அந்த முதலுக்கிட்ட என்கிட்ட ஒன்றும் கிடையாது. நான் 10 நாள் நான் ஒன்றும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டினேன். 200 ரூபா வாடகை, ஒரு நாள் வாடகை, ஆட்டோ காசே வாடகை 200 ரூபாய். அதுக்கு 200 ரூபா கொடுக்கறதா, கேஸ் போடுறதா, ஆயில் போடுறதா, அதுக்கு பிறகு வீட்டுக்கு வருமானத்தை எடுக்கிறதா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் சொல்லியே நீங்கள் கேட்கலன்னா நல்லா சார் பண்ணுறதுன்னு சொன்னேன். கேட்கல. அவங்க பாட்டுன்னு உடைச்சாங்க, அவங்க பாட்டுன்னு போயினே இருக்கிறாங்க. எல்லா அதிகாரியும் தான் வந்தாங்க, அவங்க பாட்டுன்னு உடச்சது போயினே இருந்தாங்க. இல்ல, சாலையில கடை வச்சிருந்தீங்களா? போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணீங்களா? பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில வச்சிருந்தீங்களா? உங்க கடை முதல்ல எந்த இடத்துல அமைக்கும்? இந்த நடைபாதையத்துல பொதுமக்கள் நடந்து போறதுக்கு பாதை தனியா இருக்குது, பஸ் போறதுக்கு தனியா பாதை இருக்குது. நாங்க யாருக்குமே எந்த இடைஞ்சல் இல்லாம ஒரு ஓரமா போட்டு நிற்கிறோம். நீங்க யார் வேணா கூட்டு வந்து காட்டுங்க. ஓரமா இருக்கிறதுக்கும் ஏதோ இடைஞ்சல் இருந்தா பரவாயில்ல, எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது. நாங்க அதிகமா கூட்டம் சேர்க்கறது போறது கிடையாது. வருமானம் இந்த போக்குவரத்து வியாபாரம் தான் எங்களுக்கு.
அது பார்த்துட்டு 1-2 பேர் குடிக்கிறான் இல்லை, அதுவும் வேற ஒன்றும் கிடையாது சார். ஓரமாக தான் போட்டுருக்கேன் சொன்னேன் நான். அதெல்லாம் கிடையாது, எடுத்த எல்லா கடையிலும் ஒன்னா தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதிகாரமா பேசிட்டு போறாங்க. எவ்வளவு கிடைக்கணும் ஒரு நாளைக்கு இந்த பழ ஜூஸ் வித்தாக்கா? எவ்வளவு கிடைக்கும்? உங்க குடும்பத்துக்கு என்னென்ன செலவுகளுக்கு அதை பயன்படுத்திக்கிட்ட? ஒரு நாளைக்கு இந்த வியாபாரம் பண்ணா 1000 ரூபாய் கிடைக்கும் சார். அதுலயே சர்க்கரை வாங்கணும், வண்டி ஜென்ரேட்டருக்கு பெட்ரோல் வாங்கணும், ஐஸ் வாங்கணும், அதுக்கே 300 ரூபா போயிடும். மீதி 700 ரூபா வியாபாரம், அதுல 200 ரூபா தண்டலுக்கு போயிடும். மீதி 500 ரூபாய் நிற்கும். வீட்டு சாப்பாடு செலவுக்கு 300 ரூபா போயிடும். மீதி 200 ரூபா செலவு குழந்தைக்கோ இல்லை என் ஒய்ஃபு பஸ்ஸு காசோ அது கொடுக்குறது சுகரா கரெக்டா இருக்கும். வேற ஒன்றும் இதுல ஒன்று எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனந்தி, இந்த வியாபாரியனுடைய அவருடைய வார்த்தைகள் இருந்து அவருடைய வழிகளை புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த ஒரு வாரமாக இந்த உடைந்து போன இந்த கடையை ஒவ்வொரு நாளும் திறந்து வைத்து பார்த்து கொண்டிருக்கிறாராம். அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக உள்ளே இருந்த பழங்கள் மட்டுமல்லாமல் அந்த ஜூஸ் போடுவதற்கு பயன்படுத்தி கொண்டிருந்த சில பொருட்கள் நான் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த மிக்சி இயந்திரமாக இருக்கட்டும், அதே போன்ற ஜெனரேட்டர், இதுக்கு அந்த மிக்சி இயக்குவதற்கு தேவையான ஜெனரேட்டராக இருக்கட்டும், உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே இந்த பகுதியிலேயே அந்த வாகனத்தில் அந்த தள்ளுவண்டியிலேயே இருக்கிறது. மேலும் அவர் பயன்படுத்திய அந்த ஜூஸ் போடக்கூடிய அனைத்து பொருட்களுமே இங்கு இருக்கிறது. இப்படி ஒரு சிறு வியாபாரியோட வாழ்க்கை என்பது நெடுஞ்சாலைத்துறை எடுத்த ஒரு நடவடிக்கையால் பெரும் ஒரு சோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்காக அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்த வியாபாரியினுடைய ஒரு மிகப்பெரிய வலியுறுத்தலாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த குரோம்பேட்டை சானிட்டோரியம் பகுதியில் மேலும் சில கடைகளும் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த கடைகளுக்கும் ஒரு மாற்று ஏற்பாடை செய்ய வேண்டும். பொதுமக்கள், சாலையோர வியாபாரிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மேற்கொள்ளக்கூடிய இவற்றுக்கு மக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறும் இல்லாத பகுதிகளை ஒதுக்கி கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்கும்போதுதான் இந்த குடும்பமும் பிழைக்கும், மக்களுக்கும் உரிய வகையில் சில நன்மைகள் சேரும் என்பது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தி, பொருட்களை எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அந்த கடையை சேதப்படுத்தி இருக்கிறதா அந்த நடைபாதை வியாபாரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். சுரேஷ், நீங்க இணைப்பில இருங்கள். அதற்கு முன்பாக தள்ளுவண்டி கடைகள் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இதனால பாதிக்கப்பட்ட பெண்கள் நமக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க. அதை முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 10 வருஷமா தள்ளு வண்டியில் வச்சிருந்தேன். இப்போதான் 2 வருஷமா லெட்டர் கொடுத்து, கலெக்டர் ஐயாட்ட லெட்டர் கொடுத்து, பிடபிள்யூ ஆஃபீஸில் லெட்டர் கொடுத்து டெம்பரரியாக வச்சுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நாள் வச்சுங்கன்னு வச்சு 6 மாதம் கூட ஆகல சாமி. 75,000 செலவு பண்ண நகையெல்லாம் வச்சு, பிள்ளைங்க இதுவெல்லாம் வச்சு அந்த கடனை கூட அடிக்காமல் வட்டி கட்டிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி முன்னறிவிப்பு இல்லாமல் இடிச்சு தள்ளிட்டானுங்களே. நான் நைட்டுக்கு மட்டும் டைம் கொடுங்க, சாதனை எடுத்துற வண்டி வந்ததுன்னு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே அமைக்கிட்டேனுங்க சாமி. உள்ள அவ்வளோ பொருள் இருந்துச்சு. இப்போதான் வண்டி வச்சு பொருள் எடுத்துகிட்டு போனேன். உள்ளேயே 50,000 பொருள் இருந்துச்சு. அது பூரா நாசம் பண்ணிட்டானுங்க. திடீர்னு சொல்ல திடீர்னு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நான் என்ன பண்ண என்னன்னு தெரியும். எனக்கு சொல்லி தானே எடுத்துட்டு போய் எனக்கு ஒன்றுமே சொல்லலை. திடீர்னு எழுதி உடச்சி போட்டாங்க. வேறு வழியில் சார் எனக்கு. சுரேஷ்குமார், பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த பேட்டியுமே பார்த்து, ஆனா சரியான எங்களுக்கு எதுவுமே இங்கிருந்து கடையை அகற்றணும் அப்படின்ற எந்த ஒரு முன்னறிவிப்பும் எங்களுக்கு சொல்லல அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க. ஆனா நெடுஞ்சாலைத்துறையினர் சொல்றாங்க, ஏற்கனவே 2 முறை நாங்க அறிவிப்பு கொடுத்தோம், அதன் பிறகும் அவங்க கடையை அங்கிருந்து அகற்றாதனாலதான் நாங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு அவங்க சொல்றாங்களே சுரேஷ். ஆனந்தி, குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரையில் போக்குவரத்துக்கு முதல் முக்கியத்துவம். அதாவது இங்கே வாகன போக்குவரத்து சாலையில் எந்த விதமான தங்கு தடை இல்லாமல், இடையூறு இல்லாமல் செல்ல வேண்டும். அதற்கு தான் முதல் முக்கியத்துவம் அளிப்பார்கள். இந்த சாலை ஆக்கிரமிப்புகள் ஏதாவது ஏற்படும் பொழுது அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த சானிட்டோரியம் பகுதியில் சாலையோரம் இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும், சிறு வியாபாரியோட தள்ளுவண்டி கடைகளாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் அகற்றுவதற்கான முறையான அறிவிப்பு நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் கொடுத்திருந்தோம். ஆனால் இருந்த போதும் எந்த நடவடிக்கையும் எடுத்து அதை அப்புறப்படுத்தவில்லை. அதன் காரணமாகத்தான் இவையெல்லாம் இந்த பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த கடைகள் சேதப்படுத்தப்பட்ட கடைகளுடைய பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கும் போது எங்களுக்கு முன்கூட்டியே சில நாட்களுக்கு முன்பாக, ஒரு வாரத்துக்கு முன்பாக முறையான அறிவிப்பு கொடுத்திருந்தால் அவற்றை நாங்கள் அப்புறப்படுத்தி இருப்போம். சில மணி நேரத்துக்கு முன்பாக, அதாவது காலையில் திடீரென கூறினார்கள் மதியத்துக்குள் அகற்ற வேண்டும், ஒரு சில மணி நேரத்துக்குள்
கடைகள் அகற்ற வேண்டும் என தெரிவித்தார்கள். ஆகையால் நாங்கள் ஒருவராக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக எங்களுடைய உறவினர்களையோ வேறு உதவிக்கு செல்வதை அழைத்து அதனை அப்புறப்படுத்தும் வேலைகள் உடனடியாக மேற்கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாகவே இந்த காலதாமதம் ஏற்பட்டதென தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் நெடுஞ்சாலைத்துறை என்பது பல துறைகள், அதாவது காவல்துறை உள்ளிட்ட மற்ற துறைகளோடு இணைந்துதான் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த மக்களுக்கு தேவையான முன் அறிவிப்புகள் முறையாக செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் நெடுஞ்சாலைத்துறை தரப்பிலோ நாங்கள் ஏற்கனவே அறிவுறுத்தி இருந்தோம், அதனையும் மீறிதான் இந்த அவர்கள் அங்கு கடைகளை நடத்தியதால் இந்த சம்பவங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கிறார்கள். இது குறித்து காவல்துறை, வருவாய்த்துறை முறையான விசாரணை நடத்தி இதில் எங்கு தவறு நடந்திருக்கிறது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை மூலமாக அவர்களுக்கு வேறு என்ன செய்யலாம் என்பது குறித்து அரசாங்கம் இதில் யோசிக்க வேண்டும். ஆனந்தி, இதுல எங்க தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கறது தெரியல. அது குறித்த விவரங்களை நீங்க சேகரிங்க. ஆனாலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படணும், அவர்களுடைய பிரச்சனையை நம்ம காட்சிப்படுத்தி இருக்கோம், அவர்களுக்கான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.